Dear students, welcome to Shisa Academy. இன்னைக்கு நம்ம 10th சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸில் யூனிட் 3 பார்க்க போகிறோம். யூனிட் 3 என்ன லெசன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், நம்மளோட மாநில அரசு எப்படி வேலை செய்யுது, அதுக்கான அதிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக அந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் அக்வயர் நாலேஜ் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது நம்மளோட மாநில அரசோட ஸ்ட்ரக்சர், அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற நாலேஜ் நமக்கு கிடைக்கும் இந்த லெசன் மூலமாக. டு அண்டர்ஸ்டாண்ட் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர், சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர். அதாவது கவர்னர், சிஎம், அப்புறம் மினிஸ்டர்ஸ்க்கு, ஸ்பீக்கர்ஸ்க்கு, இவங்களுக்குலாம் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அவங்களோட பவர் என்ன, அதெல்லாம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இந்த லெசன் மூலமாக. டு நோ அபவுட் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால் சட்டமன்றம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஜுடிஷியல் சிஸ்டம் இன் தி ஸ்டேட். ஜுடிஷியல் சிஸ்டம்னா சட்டம் இயற்றுறது, எப்படி சட்ட நடைமுறைலாம் எப்படி இருக்குது ஸ்டேட்டில் அப்படின்றத பற்றி இந்த ஒரு 4 விஷயங்கள் நம்ம இந்த லெசன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா envisages for a federal government having separate systems of administration for the union and the states. அதாவது நம்மளோட இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் என்ன வழிவகுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, தனித்தனியான முறைகள், அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் முறைகள் என்னென்ன, சிஸ்டம் அப்படின்றத வகுத்திருக்கு. யூனியனுக்கும் ஸ்டேட்ஸ்க்கும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும். தேர் ஆர் 29 ஸ்டேட்ஸ், 9 யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் 1 நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி known as டெல்லி இன் இந்தியா. அதாவது 29 மாநில அரசும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ப்ளஸ் 1 டெல்லி நேஷ்னல் கேபிட்டல், அதுவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட்ஸும் 9 யூனியன் டெரிட்டரிஸாக இருக்குது இன்னைக்கு அட் ப்ரெசண்ட். த கான்ஸ்டிடியூஷன் கண்டெய்ன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப் போத் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். ஒரு அரசாங்க முறை எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ப்ரொவிஷன்ஸை கொடுக்குது. எதுக்கு? யூனியனுக்கும் ஸ்டேட்ஸ்க்கும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன். இட் லேஸ் டவுன் அ யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சரை கொடுக்குது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு. எதில் இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்குது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இன் பார்ட் 6 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் ஆர்டிக்கிள் 152 to 237. அதாவது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ஆர்டிக்கிளில் இருக்குது பார்ட் பார்த்தீங்கன்னா 6, எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 152 to 237 வரைக்கும் இருக்குது. which is applicable to all the states save only the state of Jammu and Kashmir which has a separate constitution for its government under article 370. இது ஆக்சுவலி கட் ஆயிடுச்சு, 370 கட் ஆயிடுச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனியாக ஒரு அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு, செப்பரேட் கான்ஸ்டியூஷன், அதோட ஆர்டிக்கல் 370. அது இப்போ கட்டாயி தான் நமக்கு அது யூனியன் டெரிட்டரியாக இப்போ மாறிடுச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீரும் அதில் இருக்க லடாக்ன்ற ஒரு பகுதியும் 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சுட்டாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரை. ஸோ அதனால் இந்த பாயிண்ட் இப்போதைக்கு இல்லை. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் ஃபார்ம்ட் இன் தி சென்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பிரான்ச்சஸ். அதாவது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிளைகளாக பிரிக்கப்படுது. 3 பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன? எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. எக்ஸிக்யூட்டிவ்னா நிர்வாகம், சட்டமன்றம், அடுத்து நீதித்துறை, நிர்வாகம், சட்டம், நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரின்னு 3ஆக பிரிக்கிறாங்க நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டை. அது இங்கே ஒரு நீட்டாக ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேட் கவர்மெண்ட்டை எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரின்னு பிரிக்கிறோம். எக்ஸிக்யூட்டிவ் கீழே யார் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வருவாங்க. லெஜிஸ்லேச்சரில் யார் வாங்கினா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ். ஜுடிஷியரியில் ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அண்ட் அதர் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை 3ஆக நம்ம பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வாஸ் அடாப்டட் ஆன் தி 17th November 1957 அண்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் 26 January 1957. அதாவது ஏற்கனவே ஆர்டிகல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனியான ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குதுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அது எப்போ அடாப்ட் ஆகிருக்கு, எப்போ கேம் இன் டு ஃபோர்ஸ், எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடாப்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 17th November 1957. நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 26th January 1957. The Constitution of India grants special states to Jammu and Kashmir among Indian states
அண்ட் இட் இஸ் த ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா டு ஹாவ் அ செப்பரேட் கான்ஸ்டியூஷன். அதாவது நம்ம மாநிலத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் செப்பரேட் கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு. அதுக்கு மட்டும் தனியான ஒரு அரசியலமைப்பு இருந்துச்சு. The directive principles of the state policy and fundamental duties of the constitution are not applicable to the state of Jammu and Kashmir. அதாவது டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாடு, அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், கடமைகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. யாருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டுக்கு பொருந்தாது. நமக்கு இருக்கிறது ரைட் டு ப்ராப்பர்ட்டி விச் இஸ் டெனைட் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் டு ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியா இஸ் ஸ்டில் guaranteed இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்துக்கள்லாம் நம்ம அங்கே வந்து வாங்க முடியாது, சரிங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அப்படின்னு இருந்துச்சு. பட் இப்போ அப்படி கிடையாது. அதை வந்து நம்ம வந்து டெரிட்டரியாக மாற்றியாச்சு, யூனியன் டெரிட்டரியாக மாற்றியாச்சு. த எக்ஸிக்யூட்டிவ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் 3 பிரான்ச்சஸாக இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர்னு பார்த்தோம். அதில் எக்ஸிக்யூட்டிவ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸிக்யூட்டிவ்க்குள்ளே யார் யார் வந்தாங்க? கவர்னர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த கவர்னரை பற்றி பார்க்க போகிறோம். The governor is the constitutional head of the state executive. அதாவது மாநில அரசோட கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், அவர் தான் வந்து அரசியல் அமைப்பின் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். The administration of a state is carried on in the name of the governor. அந்த நிர்வாகம்லாம் இவரோட பெயரால் தான் நடக்கும், கவர்னரோட பெயரால் தான் நடக்கும். Generally, there is a separate governor in each state, but if the situation warrants so, the same person may be appointed as the governor of 2 or more states. அதாவது ஒரு மாநிலத்துக்கு ஒரு கவர்னர் ஒருத்தர் இருப்பாங்க. சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே பர்சன் வந்து 2-3 மாநிலத்துக்கு 2 or more ஸ்டேட்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆர்டிகிள் 154 வேர்ஸ் தி எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி ஸ்டேட் இன் தி கவர்னர். அதாவது ஆர்டிகிள் 154 என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர், அவரோட அதிகாரத்தை பற்றி பேசுது. Article 154(1) holds that the executive power of the state shall be vested in the governor and shall be exercised by him either directly or through officers subordinates to him in accordance with this constitution. Article 154 என்ன சொல்லுது? அவரோட அதிகாரம், எக்ஸிக்யூட்டிவ் பவர். 154(1) என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா executive power of the state shall be vested in the governor shall be exercised by him either டைரக்டாகவும் நடக்கலாம், அவங்களுக்கு கீழே உள்ள சபார்டினேட்ஸ் மூலமாகவும் அந்த எக்ஸிக்யூஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட். எப்படி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? த கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் ஷால் பி அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். பிரசிடென்ட் தான் இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஹிஸ் யூஷுவல் டேர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் இஸ் 5 years. அவரோட பதவிக்காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 years. பட் ஹீ ஹோல்ட்ஸ் ஆஃபீஸ் டியூரிங் தி ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். ஒருவேளை பிரசிடென்ட் விரும்பினார்னா அவரோட பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம். ஜென்ரலி த கவர்னர் டஸ் நாட் பிலாங் டு தி ஸ்டேட் வேர் ஹி இஸ் அப்பாயிண்டட். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு கவர்னரை போடுறாங்கன்னா அவர் அந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது, வேறு மாநிலத்தவரை தான் நம்ம அதாவது தமிழ்நாட்டுக்கு போடுவாங்க. அதாவது ஒரு மாநிலத்துக்கு அந்த மாநிலத்தை சேர்ந்தவரையே கவர்னராக நியமிக்க மாட்டாங்க. ஹீ கேன் ஆல்சோ பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் பை தி பிரசிடென்ட். இவங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் என்ன பண்ணலாம்? டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது யார் தான் பண்ணுவா? பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. ஹீ கேன் ஆல்சோ ரிசைன் எனி டைம் பை அட்ரஸிங் ஹிஸ் ரிசைனேஷன் டு தி பிரசிடென்ட். இவர் எப்போ விருப்பப்பட்டாலும் தன்னோட பதவியை வந்து ராஜினாமா செய்யலாம், ரிசைன் பண்ணலாம். ரிசைன் பண்ணிவிட்டு அதை யாருக்கு அட்ரஸ் பண்ணணும்? பிரசிடென்ட்டுக்கு தன்னோட ரிசைனேஷனை அட்ரஸ் பண்ணணும். The legislature of a state or a high court has no role in the removal of a governor. Legislature of a state or a high court has no role in the removal of a governor. வந்து ரிமூவ் பண்ண முடியாது, ஹை கோர்ட்டாலேயோ சட்டமன்றத்தாலேயோ இவரை வந்து ரிமூவல் பண்ண முடியாது. A person may be appointed as a governor for any number of terms. 2 conventions have been set up in the matter of appointing a person as governor of a state. 2 conventions have been set up in one matter of appointing a person as governor of state. He should not be a resident of the state concerned and the state government concerned is consulted and its views are sought regarding the proposed choice. According to Article 158(3)(a), where the same person is appointed as a governor of 2 or more states, the emoluments and allowances payable to the governor shall be allocated among the states in such proportions as the president may by order determine. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டேட்டை சேர்ந்தவரே வந்து அந்த ஸ்டேட்டுக்கு கவர்னர் ஆக முடியாது.
ஆனால் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஒரே கவர்னர், ஒருத்தரே வந்து 2 ஸ்டேட்டுக்கு மேலே வந்து கவர்னராக இருக்கலாம் ஒருத்தர். இப்போ அப்படி வந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ 2 ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் இருக்கார் அப்படின்னா, அவரோட எமாலிமெண்ட்ஸ் அப்படின்னா அவரோட சம்பளம், அலவன்சஸ் இதெல்லாம் எப்படி பே பண்ணணும்னா 2 ஸ்டேட்டும் பிரித்து கொடுக்கணும் அவருக்கு. சில ப்ரப்போர்ஷன் இருக்கும் அதுக்குன்னு. அதுபடி அவங்க என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டேட் தான் பிரித்து அவருக்கு அந்த சேலரியை கொடுக்கணும். அதை பற்றி பேசுகிற ஆர்டிக்கிள் எது அப்படின்னு பார்த்தோம்னா 158(3)A அவரோட அலவன்சஸையும் எமாலிமெண்ட்ஸையும் பற்றி பேசுது. அடுத்து Sarkaria Commission on Center State Relations suggested that the appointment of the governor should be made from a panel to be prepared by the state legislature or from a panel to be prepared by the state government or invariably with the concurrence of the state chief minister or invariably in consultation with the state chief minister. சர்க்காரிய கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கான ரிலேஷன்ஷிப்பை மத்திய மாநில அரசுக்கு உறவுக்கான ரிலேஷன்ஷிப் ஆராயறதுக்காக போட்டது தான் சர்க்காரியா கமிஷன். ஃப்ரம் அ பேனல் டு பி ப்ரிப்பேர்ட் பை தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஃப்ரம் அ பேனல் டு பி ப்ரிப்பேர்ட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது சீஃப் மினிஸ்டர், இன்வேரியபிளி வித் த கன்கரன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர், இன்வேரியபிளி இன் கன்சல்டேஷன் வித் த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 3 பாயிண்ட்டை என்ன சொல்லுதுன்னா சர்க்காரியா கமிஷன் சொல்லுது. சரிங்களா? அதாவது கவர்னரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறது, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேருந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஒரு பேனல் செலக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவங்களோட கன்சல்டேஷன் மூலமாக தான் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கமிஷன் சொல்லுது, சர்க்காரியா கமிஷன் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஒரு கவர்னருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா, Article 157 and Article 158 of the Constitution of India specify eligibility requirements for the post of governor. என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்ன தகுதி இருக்கணும், அந்த பற்றி பேசுகிற ஆர்டிக்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 157 and 158 ஆர்டிக்கிள் பேசுது. There are as follows. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he should be a citizen of India. அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். He must have completed 35 years of age. 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். He should not be a member of parliament or of any state legislature. If he is a member of any of legislature, he automatically vacates his seat on assuming the office. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அதாவது ஒரு மெம்பராகவும் இருக்கக்கூடாது, பார்லிமெண்ட் எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இருந்தால் அந்த பதவி வந்து காலியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ ஷுட் நாட் ஹோல்ட் எனி அதர் ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷன், வேறு எந்த பதவியும் வகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இவரோட குவாலிஃபிகேஷன். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அவரோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஜுடிஷியல், அப்புறம் வந்து லெஜிஸ்லேச்சர் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்ரீசாய் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.